120 கிலோமீட்டருக்கு மேலலாம் போகுது. ரெண்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி 2 மாசத்துல 2 சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க. எலக்ட்ரிக் வண்டி வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சர்வீஸை யோசிச்சு பார்த்துட்டு தாங்க வாங்கணுமே. ஒரு ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சா இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் மாத்தி சொல்லி இல்ல நிறைய போட்டு கொடுத்துட்டாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்க டொனால்ட் சொன்னீங்க. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எலக்ட்ரிக் வண்டி வாங்கி ஓட்டினா ஒருத்தா இல்ல பெட்ரோல் வண்டி வாங்கி ஓட்டினா ஒருத்தான்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா தாங்க நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறது என்னன்னா, எலக்ட்ரிக் வண்டி வாங்கி ஓட்டினா ஒருத்தா இல்ல பெட்ரோல் வண்டி வாங்கி ஓட்டினா ஒருத்தான்னு தாங்க பார்க்க போறோம். இப்ப நம்ம எலக்ட்ரிக் வண்டியோ இல்ல பெட்ரோல் வண்டியோ வாங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் அதோட ஆன்ரோட் பிரைஸ் தான் பார்ப்போம். அப்படி ஆன்ரோட் பிரைஸை பார்க்கும்போது எலக்ட்ரிக் வண்டியோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 80,000 இருந்து 1,60,000 வரைக்கும் இருக்கு. அதுவே நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டி 20,000 இருந்து 1,20,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூட்டியா கிடைக்குதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்ரோட் பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை விட பெட்ரோல் ஸ்கூட்டியோட காஸ்ட் தாங்க ரொம்ப கம்மியா இருக்கு. எதனால பெட்ரோல் ஸ்கூட்டியோட காஸ்ட் கம்மியா இருக்குன்னு இப்ப நான் அடுத்தடுத்து சொல்றேங்க. ரெண்டாவது நம்ம எலக்ட்ரிக் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் பொதுவா வர ரன்னிங் காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு தெளிவா சொல்றேங்க. இப்ப நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட சார்ஜிங் காஸ்ட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஃபுல் சார்ஜிங் சொல்றேன், 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய்க்குள்ள தாங்க ஆகும். நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டி பக்கம் வந்தோம்னா நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் போறதுக்கு 101 ரூபாய் பெட்ரோல் காஸ்ட் செலவு பண்ற மாதிரி இருக்குங்க. ரன்னிங் காஸ்ட் நம்ம லாங் டேர்முக்கு யோசிச்சு பார்த்தா கூட எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தாங்க பெட்ரோல் ஸ்கூட்டியோட ரன்னிங் காஸ்ட்ல வந்து கம்மியா வரும். மூணாவது நம்ம எலக்ட்ரிக் வண்டியோட சார்ஜிங்கை பத்தியும் பெட்ரோல் வண்டியோட ரீஃபியூலிங் டைமையும் பார்க்க போறோங்க. இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை பத்தி பார்த்தோம்னா அது ஃபுல்லா சார்ஜ் ஏறதுக்கு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் டைம் எடுக்கும். அதாவது நான் சொல்றது 0 to 100. அதுவே நம்ம பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் வெறும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணா பெட்ரோல் வந்து டப்புன்னு அடிச்சுட்டு வந்துடலாங்க. சோ இந்த மூணாவது விஷயத்துல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் பெட்ரோல் வண்டியை தான் சொல்லுவேன். இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால டைம் நிறைய சேவ் பண்ண முடியுங்க. நாலாவது நம்ம எலக்ட்ரிக் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் உள்ள மெயின்டெனன்ஸ் பத்தி பார்ப்போங்க. சோ எலக்ட்ரிக்கோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது. ஆனா எலக்ட்ரிக் வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்டை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா காசு கொடுத்து தான் மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டில ஏகப்பட்ட சென்சார் கம்ப்ளைண்ட் வரும். ஃப்ரெண்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி 2 மாசத்துல 2 சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க. அதை நாங்க போய் ஷோரூம்ல கேட்கும் போது இப்படியே கொஞ்ச நாள் ஓட்டுங்க, ஸ்பேர் வந்து இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கோம், அது வந்ததுக்கு அப்புறம் மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசமா அலைய வச்சாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டிக்கு இருக்குங்க. நம்ம பெட்ரோல் வண்டியோட மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கும்போது குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் கண்டிப்பா இன்ஜின் ஆயில் மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினை சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டியில இருக்காதுங்க. மெயின்டெனன்ஸ்ல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எலக்ட்ரிக் வண்டியை தாங்க சொல்லுவேன். அஞ்சாவது நம்ம எலக்ட்ரிக் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் உள்ள பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் பத்தி பாத்துருவாங்க. இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சில ஸ்கூட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருவணம் அப்படின்னா சல்லுன்னு போதுங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக் வண்டி ஓட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட டாப் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்கு மேலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாவே போகுதுங்க. இனிஷியல் பிக்கப்பும் நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டில. பெட்ரோல் வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. என்னதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் எலக்ட்ரிக் வண்டி கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியால கொடுக்க முடியல அப்படிங்கிறது தாங்க உண்மை. எதனால வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீடை பொறுத்தவரை எலக்ட்ரிக் வண்டி வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்கு மேலாம் போகுது. அதுவே நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டோம்னா 90, 100 அந்த அளவுக்கு தாங்க போகுது. 100மே ஒரு நல்ல ஸ்பீடு தான். என்னதான் இருந்தாலும் எலக்ட்ரிக் வண்டி வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்கு மேல போகுதுல, அப்படி வந்து பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி தாங்க வின்னர். ஆறாவது நம்ம ஃபியூச்சர் என்விரான்மெண்ட்டுக்கு பெட்ரோல் வண்டி நல்லதா இல்ல ஈவி ஸ்கூட்டி நல்லதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈவி ஸ்கூட்டியை தாங்க சொல்லுவேன். எதனால வந்து பாத்தீங்கன்னா ஈவி வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த இடத்துலயும் பொல்யூஷன் அப்படிங்கறதே இருக்காது. பெட்ரோல் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் நல்லா ஸ்மோக்கா போயிட்டே தாங்க இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் அந்த அளவுக்கு நல்லது இல்ல. சோ எக்கோ ஃப்ரெண்ட்லி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் நான் ஈவி வண்டியை தாங்க சொல்லுவேன் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏழாவது நம்ம பெட்ரோல் வண்டிக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டிக்கும் உள்ள மைலேஜ் டிஃபரன்ஸ் பத்தி பாத்துருவாங்க. சோ எலக்ட்ரிக் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும். அவங்க 120ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம 120ன்னு சொன்ன வண்டியில எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 110, 105 வரையும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாங்க. ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 110 கிலோமீட்டர் ஆவரேஜா போகும்னு வச்சுக்கோங்க. அதுவே நம்ம பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பெட்ரோலை மட்டும் ஊத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் வேணாலும் போயிட்டே இருக்கலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியில நல்லாவே சேவ் பண்ண முடியுங்க. ஒரு 2 நிமிஷம் நின்று பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து தூரமா போயிட்டே இருக்கலாம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எட்டாவதா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பாத்துருவாங்க. எலக்ட்ரிக் வண்டியிலும் பெட்ரோல் வண்டியிலும் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். எலக்ட்ரிக் வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன சர்வீஸ்க்கு கண்டிப்பா நம்ம ஷோரூமுக்கு தான் போய் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெக்கானிக்குமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டியை பெரும்பாலும் சர்வீஸே பண்ண மாட்டாங்க. எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டியை வந்து அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண தெரியாதுங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி ஒரு மைனஸ் தாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டோம், ரோட்ல ஓட்டிட்டு இருக்கோம், நடு ரோட்ல நின்னுடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷோரூமுக்கு தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தள்ளப்படுவோம். அப்படி பார்க்கும்போது ஷோரூம் ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோங்க. ஒரு மெக்கானிக் கூட நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ண மாட்டாங்களே, ஏன் இந்த வண்டியை எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா. இதுவே நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரோட்ல ஓட்டிட்டு இருக்கோம், வழியில ஏதோ ஒரு இடத்துல நின்னுச்சுன்னா கூட எந்த மெக்கானிக் பக்கத்துல இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணணும்னா கூட டப்புடும் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஆகலையா? எங்க கடை முன்னாடி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், போறவர்லாம் காரி துப்ப மாட்டான். சோ எல்லா வண்டி மெக்கானிக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்கூட்டியை சரி பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சோ சர்வீஸ் வைஸ் பார்க்கும்போது பெட்ரோல் ஸ்கூட்டியோட சர்வீஸ் தாங்க என்னைக்குமே பெஸ்ட்னு சொல்லுவேன். நீங்க எலக்ட்ரிக் வண்டி வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சர்வீஸை யோசிச்சு பார்த்துட்டு தாங்க வாங்கணுமே. இந்த பாயிண்ட வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய வீடியோஸ்ல. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரியல் லைஃப்ல நடந்திருக்குங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை வந்து நான் தான் கொஞ்ச நாளா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஓட்டிட்டு இருந்தப்ப என்ன ஆச்சு, ஒரு இடத்துல வந்து சென்சார் கம்ப்ளைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வண்டி நின்னுடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் கடையில கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் எலக்ட்ரிக் வண்டிலாம் சர்வீஸ் பாக்குறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியலங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆராய்ஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு 9,000 ஆகும். 9,000. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கே போன் அடிச்சு கேட்டேன், டே வண்டி இந்த மாதிரி வழியில நின்றுச்சுடா, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேவலமா கொஞ்சம் திட்டிட்டு ஒரு ஆட்டோ ரெண்டுக்கு எடுத்து அதுல நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஏற்றி நேரா ஷோரூமுக்கு போய் சர்வீஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளே வேஸ்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எலக்ட்ரிக் வண்டியில கண்டிப்பா இருக்குங்க. சரி வண்டியை போய் ஷோரூம்ல விட்டுட்டோம், ஷோரூம்லயாச்சும் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சா இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் மாத்தி மாத்தி சொல்லி இல்ல நிறைய போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, 2 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண வச்சுதான் ஸ்பேரே மாத்தி கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எலக்ட்ரிக் வண்டி வாங்குனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமா நீங்க எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிராண்ட்ல எலக்ட்ரிக் வண்டி வாங்க போறீங்கன்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. எலக்ட்ரிக் வண்டி விற்கிற முக்காவாசி வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சர்வீஸ் ஒழுங்கா பண்றது இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்க போறதா இருந்தா. இப்போ நம்ம யாருக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கினா ஒருத்து, யாருக்கு பெட்ரோல் ஸ்கூட்டி வாங்கினா ஒருத்துன்னு தெளிவா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டி யாருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பெரும்பாலும் லாங்லாம் ஓட்ட மாட்டேன், சிட்டிக்குள்ள தான் டிராவல் பண்ணுவேன், எனக்கு அதிகமா செலவாகுது, செலவை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பக்கம் போறது நல்லது. இதுவே பெட்ரோல் ஸ்கூட்டி யாருக்கு ஒருத்துன்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்கூட்டியை வச்சு லாங் டிஸ்டன்ஸ்லாம் டிராவல் பண்ணுவேன், வெளியூர்லாம் போயிட்டு வருவேன், நான் ஈவி வண்டியில சார்ஜ் பண்ற டைம் எல்லாம் சேவ் பண்ணும், இருக்கிறது வில்லேஜ் தான், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பக்கத்துல இருக்க மெக்கானிக்கே சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெட்ரோல் ஸ்கூட்டி தாங்க சூஸ் பண்ணணும். கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கலாமா பெட்ரோல் ஸ்கூட்டி வாங்கலாமா அப்படின்ற ஒரு மொத்த ஐடியா உங்ககிட்டே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எந்த ஸ்கூட்டி வாங்கினா உங்களுக்கு செட் ஆகுமோ அதை வாங்கிக்கோங்க. பொறுத்தவரை நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பக்கம் தாங்க போவேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய்ங்க.